டேய் என்னடா சொல்ற? நீ சொல்றது எனக்கு புரியல. டேய் நீ பேசுறது எனக்கு கேட்கலடா. டேய் என்னடா சொல்ற? நீ பேசுறது எனக்கு கேட்கல. LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரியும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியன் சகத்துல்லா அப்பா. நீங்கள் நம்ம என்ன டோட்டல் பார்க்க போகிறோம்னா டிமாண்டி காலனியில் படத்தில் வர ஒரு விஎஃப்எக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். அவங்க கோஸ்ட்டாக மாறும்போது அந்த கண்ணு வந்து ஒயிட் கலரில் மாறும் தெரியுமா? ஸோ அந்த விஎஃப்எக்ஸ் தான் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம டாவின்சி ரிசால்வில் ஃபியூஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கா பையன் ஒருத்தர் இருக்கான், ஆத்தியும் அவன் பேர் 8th படிக்கிறான். ஸோ அவனை தான் வந்து ஃபுட்டேஜுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி கூப்பிட்டு ரெக்கார்ட் பண்ணி இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வச்சு தான் அவங்க நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். என்ன ஒன்று நிறைய ரோட்டோஸ்கோப்பிங் ஒர்க் பண்ண வேண்டி வரும். ஓகே, ஸோ அது மட்டும்தான் இதில் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமே தவிர மற்றபடி மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ லெட்ஸ் கோ டு தி டுட்டோரியல். பார்த்தீங்கன்னா இதான் வந்து இந்த ஃபுட்டேஜ். ஓகேங்களா, இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா இதை ஜஸ்ட் ஒரு 4 செகண்ட் ஃபுட்டேஜ் தான். பட் எனக்கு 4 செகண்ட் வேணாம், டுட்டோரியலுக்காக ஜஸ்ட் நான் ஒரு 3 செகண்ட் வரைக்கும் வச்சுக்கிறேன். மிச்சத்தை நான் ட்ரிம் பண்ணிடுவோம். ஓகே, இவ்வளோ போதும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஃபியூஷன் கிளிப் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஷன் கிளிப் 2 நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை நம்மளோட ஃபியூஷன் எடிட்டருக்கு போகிறேன். ஸோ இது மெயின் வீடியோ. இதோட நேமை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் எங்கே இருக்குது, இங்கே இருக்கா, இதில் மெயின் வீடியோன்னு கொடுத்துட்றேன். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ட்ராக் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வந்து இதில் ஒரு கண்ணுக்கு மட்டும் தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இன்னொரு கண்ணுக்கு நீங்கள் தான் பண்ணணும். ஏன்னா ரோட்டோஸ்கோப்பிங் டைம் அதிகமாக எடுக்கும். அதனால் வந்து நான் ஒரு கண்ணுக்கு மட்டும் தான் நான் பண்ண போகிறேன். ஓகே, இன்னொரு கண்ணுக்கு நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம ட்ராக் பண்ணணும். ஸோ என்னென்னா இப்போ அவன் கண்ணை வந்து அசைக்கணும், முகத்தை வந்து அசைக்கிறான் கரெக்டாக, தலையில் அப்படி சரிக்கிறான், கொண்டு வரான். ஸோ அதுக்கேற்றாப்புல வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வீடியோ ஃபுட்டேஜ் இதை செலக்ட் பண்ணிவிட்டு, இல்லைனா இந்த எஃபெக்ட்ஸ் போயிட்டு இதில் சர்ச்சில் வந்துட்டு ட்ராக்கிங்னு இருக்கும், அந்த ட்ராக்கிங்னு போய்க்கோங்க. ட்ராக்கரை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வச்சுருங்க. ஓகே, ட்ராக்கர் நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்ணோன்னா அவனோட முகத்தை வந்து ட்ராக் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி ஒரு ட்ராக் மார்க்கர் வந்துருக்குல்ல, ஸோ இந்த ட்ராக்கரை வந்து இந்த கண்ணுக்கு பக்கத்தில் வைங்க. ஸோ இதில் ஒரு ட்ராக்கர் இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஒரு ட்ராக்கர் ஆட் ட்ராக் கொடுங்க. ஸோ இந்த ட்ராக்கரை இந்த கண்ணுக்கு வைங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதில் வந்து அடாப்டேஷன் மோடில் எவ்ரி ஃப்ரேம் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் தேவையில்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இதில் வந்துட்டு ட்ராக் ஃபார்வேர்டு கொடுங்க. இப்போ அது வந்து என்ன பண்ணால் அந்த 2 மார்க்கரும் வந்து ட்ராக் பண்ணுது அவனோட முகத்தை, அவனோட முகத்தோட ரொட்டேஷனை வந்து ட்ராக் பண்ணுது. ஓகே, ஏன்னா அவங்க முகத்தை வந்து ரொட்டேட் பண்ணுறாங்களோ, ஸோ அந்த ரொட்டேஷன் நம்ம ட்ராக் பண்ணணும். ஸோ ட்ராக் ஆகிடுச்சு. இப்போ இது ட்ராக் ஆகிடுச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நான் இதுக்கு மேலே வந்து ஒரு டெக்ஸ்ட் ஒன்று வைக்கிறேன். ஓகே, சும்மா ரேண்டம் டெக்ஸ்ட்டு. இந்த டெக்ஸ்ட்டை தூக்கி நான் அந்த ட்ராக்கருக்கு மேலே அப்படி நான் கொடுத்தா வச்சுக்கோங்களேன். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த ட்ராக்கரை செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் வாங்க வந்துட்டு மேட்ச் மூவ்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து இந்த இதை நீங்கள் இதுக்கு மேலே டெக்ஸ்ட்டை மேலே போட்டிங்கன்னா, இப்போ நான் அந்த வீடியோ ப்ளே பண்ணால் அவன் முகத்தை அசைக்கிறதுக்கு ஏற்றாப்புல டெக்ஸ்ட் வந்து அசையணும். பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டும் சேர்ந்து ரொட்டேட் ஆகுது. அப்படி ஆகணும். ஆனால் தான் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கிறது கரெக்டாக பண்ணிக்கிங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்கள், பொசிஷன், ரொட்டேஷன், ஸ்கேலிங் 3மே வந்து ட்ராக் பண்ணியிருக்கு. ஓகே குட். இப்போ நம்ம அந்த டெக்ஸ்ட்டை நம்ம டெலிட் பண்ணிடலாம், டெக்ஸ்ட் நமக்கு தேவையில்லை. ஸோ இதில் என்ன பண்ணணும்னா அடுத்தது ஒரு இந்த ஃபாஸ்ட் நாய்ஸ்ன்னு இருக்கும், இதை எடுத்து இங்கே வைங்க. இதை நான் உங்களுக்கு லெஃப்ட் வியூவில் காட்டுறேன். ஸோ இந்த ஃபாஸ்ட் நாய்ஸ் தான் வந்து இந்த கண்ணுக்கு நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ இந்த ஃபாஸ்ட் நாய்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் வந்து நேமை சேஞ்ச் பண்ணிடுறேன், left_i கொடுத்துட்றேன். இப்போ நான் இதில் வந்து அந்த ஃபாஸ்ட் நாய்ஸை செலக்ட் பண்ணி இதில் left_i_noise அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இந்த கலரில் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆல்ஃபா இருக்கும் பிளாக் கலரில், அதை பிளாக்காகவே மாற்றிடுங்க. ஸோ ஆல்ஃபா லேயர் இல்லாமல் டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும். இப்போது இந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் அதிகமாக்கிக்கிறேன், இந்த 2 எனேபிள் பண்ணிக்கிறேன். இல்லை அந்த டிஸ்கண்டினியூ மட்டும் இருக்கட்டும். இதில் பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட்லாம் கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து எப்படின்னா இது உங்களோட ஓன் விருப்பமாக தான். நீங்கள் வந்து எவ்வளோ உங்களுக்கு கண் எப்படி அந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கணுங்கிறத நீங்கள் வந்து உங்களோட விருப்பத்துக்கு நான் விட்டுறேன். நான் அதை பெருசாக நான் தலையிடல. ஏன்னா இது நிறைய ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி இந்த கருப்பு வெள்ளை இருக்குல்ல, இதில் வந்து நான் கருப்புக்கு இந்த கண்ணில் வந்து
டார்க் பார்ட்டுக்கு இதை கொடுக்குறேன், ஒயிட் பார்ட்டுக்கு இந்த ஒயிட் கலரை கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா இந்த இந்த பிளேன் இருக்குல்ல, இதை வந்து அந்த ட்ராக்கருக்கு மேலே நான் போட்டால் வச்சுக்கோங்களேன், நான் அப்ளை பண்ணால் இங்கே பாருங்கள். ஓகே, ஸோ வந்து ட்ராக்கருக்கு ஏற்றாப்புல வந்து அசையும். ஓகே, பட் நமக்கு இது இப்போ தேவையில்லை. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா இவனோட கண்ணை வந்து நம்ம கரெக்டாக ரோட்டோஸ்கோப்பிங் பண்ணி எடுக்கணும். ஓகே, ஸோ அது இதுக்கு இருக்கிறதுலே வந்து இதுதான் கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ். ஒரு பாலிகன் மாஸ்க் எடுத்துக்கிறேன். இந்த பாலிகன் மாஸ்க்கு பேர் வந்து left_I_ மாஸ்க்குன்னு போட்டுடுறேன். 0th ஃப்ரேமில் வச்சுருங்க. வச்சுட்டு கரெக்டாக அந்த கண்ணில் அந்த கருவெளி இருக்குல்ல கண்ணுக்குள்ளே, அதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி மாஸ்க் பண்ணுறேன். சாரி, கருவெளின்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக கருவெளி கிடையாது, அது வந்து வெள்ளை கண்ணோட அந்த வெள்ளை பகுதி இருக்குல்ல, அதை வந்து நான் மாஸ்க் பண்ணுறேன். ஸோ இது 0th ஃப்ரேமில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து மாஸ்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இதை ஃப்ரேம் பை ஃப்ரேமாக வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ரோட்டோஸ்கோப்பிங் பண்ணணும். ஸோ ரோட்டோஸ்கோப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சென்டர் இது எல்லாத்தையும் இங்கே கீ ஃப்ரேம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ரோட்டோஸ்கோப்பிங் பண்ண போகிறேன். ரோட்டோஸ்கோப்பிங் பண்ணுறது வந்து ஆஸ் யூஷுவல் டைம் டேக்கிங் ப்ராசஸ். நான் அதனால் நான் டைம் லேப்ஸில் பண்ணுறேன். ஸோ 2 ஃப்ரேமாக தள்ளி நான் வந்து ரோட்டோஸ்கோப்பிங் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரோட்டோஸ்கோப்பிங் பண்ணி முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக இதுக்கே எனக்கு வந்து கிட்டத்தட்ட 15 நிமிஷம் எடுத்திருக்கு இந்த ஜஸ்ட் சிம்பிள் ஒரு கண் ரோட்டோஸ்கோப்பிங் பண்ணுறதுக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ரோட்டோஸ்கோப்பிங் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன் நான் பெருசாக்கிடுறேன். ஏன்னா நான் ரோட்டோஸ்கோப்பிங் பண்ண வசதியாக இருக்கிறதால மெயின் மானிட்டர் மெயின் மீடியா அவுட்புட்டை பெருசாக்கி வச்சுருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ இதுதான் வந்து அந்த மாஸ்க் கரெக்டாக. இதில் இந்த பார்டர் வந்து சாஃப்ட் எட்ஜ் வந்து கொஞ்சம் பெருசாக்கிக்குவோம். இதை வேணால் கொஞ்சம் லெஃப்ட் வியூவில் பார்த்துக்கலாம். ரொம்ப பெருசாகிட்டோம், கொஞ்சம் பெருசாகிக்கலாம். பண்ணிவிட்டு இதில் இந்த லாக் சிம்பிள் இருக்கும், இதை வந்து லாக் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா தெரியாதனமாக எதையாவது நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிரமமாக போயிடும், அதனால தான் லாக் பண்ணி வச்சிடலாம். இப்போ என்ன பண்ணலான்னா இப்போ நான் அந்த மாஸ்க்கை வந்து நான் என்னோடய மெயின் வீடியோவுக்கு போட்டால் வச்சுக்கலாம், எனக்கு அந்த கண்ணு மட்டும் இருக்கும் அதில். ஓகே, கண்ணு மட்டும் இருக்கும், பட் நம்ம அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா என்னோடய ட்ராக்கரில் வந்து நான் என்னோட அந்த நாய்ஸ் செஞ்சு வச்சுருந்தோம்ல ஃபாஸ்ட் நாய்ஸ், அதை நான் வந்து போடுறேன். இந்த ட்ராக்கருக்கு மேலே வந்து இந்த மாஸ்க்கை வந்து போட்டு விட்றணும். பட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு நோடு இருக்கும், அந்த நோடை தூக்கி இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் இல்லை இன்னொரு ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த நோடை தூக்கி இதில் போட்டுட்டு இந்த நாய்ஸ் இருக்குல்ல அதுக்கப்புறம் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் நோடை போட்டுட்டு கொஞ்சம் நம்ம அந்த சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து அந்த எக்ஸாக்ட் அது ஏன் வந்து இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் நான் ஆஃப் பண்ணி காமிச்சா ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது, அப்படி இருக்கக்கூடாது. என்ன ரீசன்னா வந்து அது இந்த ட்ராக்கர் வந்து என்ன பண்ணால் ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுதில்ல எல்லாத்தையும், அதனால் வந்து அந்த மாதிரி காமிக்குது. இந்த ட்ரான்ஸ்ஃபார்மோட போட்டு எக்ஸ் சைஸு ஒய் சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் சென்டரில் அப்படி மூவ் பண்ணி வச்சுப்போம்.
அதே மாதிரி ரொட்டேஷன் கூட நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களோட விருப்பம், நான் அதில் ஒன்றும் சொல்லலை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் இந்த கலரை வந்து ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப நான் டார்க்காக கொடுத்துட்டேன். அதுக்கு பதிலாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஓகே, பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த ட்ராக்கரை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக்கரில் அப்ளை மோடுன்னு ஒன்று இருக்கும். இந்த ஆப்ரேஷனில் வந்தீங்கன்னா அதில் லைட்டுன்னு ஒன்று இதை நான் கொடுக்குறேன். இது எதுக்குன்னா, இப்போ நான் இது நார்மலாக வந்து இந்த அப்ளை மோடு வந்து நார்மல் இருக்கும். ஸோ நார்மலாக வச்சா என்ன ஆகுனா, அது ஏதோ கண்ணு மேலே சும்மா ஒட்டி வச்ச மாதிரி இருக்குது, ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். இந்த மெயின் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனோட கண்ணை பாருங்களேன். இதில் அவனோட கண்ணை வந்து இந்த ரிஃப்ளெக்ஷன்லாம் இருக்கும், லைட்டு வெளிச்சம் ரிஃப்ளெக்ஷன். பட் அது இதில் இல்லை. ஸோ அது வரணும்னா என்ன பண்ணேன்னா, இந்த அப்ளை மோடில் வந்துட்டு லைட்டன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிஃப்ளெக்ஷன்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடாது. ஓகே, இதில் லைட்டன் மட்டும் இல்லை, நிறைய இருக்கும். இந்த 4 லைட்டன், கலர் டாட்ஜு, லீனியர் டாட்ஜு, லைட் அண்ட் கலர். இந்த இதில் லைட் அண்ட் கலர் இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வரும். பட் கலர் டாட்ஸ் நான் கொடுத்து பார்த்து, லீனியர் டாட்ஸ் கொடுத்து பார்த்தா ரொம்ப பூனைக்கண்ண மாதிரி க்ளோ ஒரு லைட் எரியிற மாதிரி இருக்குது. பட் அதுக்கு பதிலாக அந்த லைட் அண்ட் மட்டும் கொடுத்தா போதும், ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன்லாம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த கண்ணில் தெரியக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் வந்து இப்போ இதுலேயும் தெரிய ஆரம்பிக்குது. ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்த கண் வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து பண்ணியாச்சு. பட் என்னென்னா, இது கண்ணை வந்து கொஞ்சம் நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ இதோட மெயின் அவுட்புட் பார்த்து, இந்த ட்ராக்கரோட மெயின் அவுட்புட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டுமே வந்து சேர்ந்து வருது. ஓகேங்களா, ஃபோர்க்ரவுண்டு அண்ட் அதான் ஃபோர்க்ரவுண்டாக நீங்கள் ட்ராக் பண்ண அந்த லேயரு, பேக்ரவுண்டாக உங்களோட மெயின் ஃபுட்டேஜ் ரெண்டுமே சேர்ந்து வருது கரெக்டாக. ஸோ நாம் என்ன பண்ணலாம்னா, இதில் மெயின் ட்ராக்கரை காப்பி பண்ணி இங்கே ஒரு இடத்துல எங்கேயாவது Ctrl+C கொடுத்து Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுவோம் ஒரு பேக்கப்புக்காக. ஓகே, ஸோ இப்போது ஒரு பிளேன் எடுப்போம். இதை வந்து பிளாங்க்னு நேம் சேஞ்ச் பண்ணிடலாம். சாரி, பிளாக் கிடையாது, பிளாங்க். ஓகே, ஆல்ஃபா பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி டிரான்ஸ்பரண்ட் ஆக்கிடுவோம் இது மாதிரி. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா, நாம் ஒரு மெர்ஜ் நோடு ஒன்று எடுப்போம். ஓகே, மெர்ஜ் நோடு எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணதை வந்து ஃபோர்க்ரவுண்டாக கொடுங்க. உங்களோட இந்த பிளாங்க் இருக்குல்ல, அதை பேக்ரவுண்டாக கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் லெஃப்ட் ஐன்னு ஒரு இது பண்ணியிருக்கீங்களா, ஒரு மாஸ்க்கு, அதை வந்து காப்பி கூட பண்ணுவோம், அப்படியே எடுத்து போடுவோம். இந்த மாஸ்க் எடுத்து இதோட மாஸ்க்காக போட்டுருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்ணு மட்டும் தனியாக வந்துருச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த கண்ணை வந்து நீங்கள் தனியாக கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் இங்கே இப்போ இது நான் இல்லாமல், இந்த செட்டப் எதுவுமே இல்லாமல் நான் வந்து டேரெக்டாக இதை போட்டுட்டு நான் இங்கே கலர் கரெக்ஷன் போட்டால் என்ன ஆகும் நான் சொல்கிறேன். நான் கலர் கரெக்ஷன் போடுறேன், ஒரு கர்வ் எடுத்து நான் போடுறேன். ஸோ என்ன ஆகும்னா, நீங்கள் என்ன கலர் கரெக்ஷன் பண்ணாலும் கலர் கரெக்ஷனை தாண்டி தான் லைட் அண்ட் மோடுக்கு போகுது. ஓகேங்களா, லைட் அண்ட் வச்சுருக்கீங்களா, அதுக்கு போகுது. அப்படி வரக்கூடாது, அது தப்பு. ஓகேங்களா, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி ஒரு செட்டப் நான் ரெடி பண்ணிடுறேன். ஓகே, இப்போ கண்ணு மட்டும் எனக்கு தனியாக வந்து இது நான் தனியாக கலர் கரெக்ஷன் பண்ணலாம். ஓகே, ஒரு மெர்ஜ் நோடு எடுக்கிறேன். எடுத்துகிட்டு கண்ணை வந்து இப்போ கண்ணை மட்டும் வச்சுருக்கோம்ல, அந்த இதை ஃபோர்க்ரவுண்டாகவும் இதுக்கு பேக்ரவுண்டில் என்னோடய மெயின் வீடியோவை நான் இதில் கொடுத்துட்றேன். இதை நான் அவுட்புட்டில் தூக்கி கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ இந்த நோடு இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோடய கண். ஓகேங்களா, ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு கலர் கர்வ்ஸ் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு ஆல்ஃபா ரிமூவ் பண்ணிட்டு ப்ரீ டிவைட் இதை எனேபிள் பண்ணுறேன். நமக்கு தேவையான மாதிரி கலர் கரெக்ஷன் நான் வந்து பண்ணிக்கிறேன். இதில் ஒரு க்ளோ எஃபெக்ட் கூட நம்ம போடலாம். இது ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைன்னா போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. கொஞ்சம் குட். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஐ விஎஃப்எக்ஸு. ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். என்ன, அந்த ரோட்டோஸ்கோப்பிங் மட்டும் தான் நம்ம கொஞ்சம் தலைவலி உண்டு பண்ணணும். இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். இதை கொஞ்சம் ட்ராக்கிங் வந்து சரியாக ஆகலை. பட் அது என்னென்னா டுட்டோரியலுக்காக நான் பண்ணியிருக்கோம், அதனால தான். மற்றபடி இதுதான் வந்து ஆக்சுவலான வந்து டுட்டோரியல். ஓகேங்களா, இந்த கோஸ்ட் ஐ டுட்டோரியல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன்லாம் வந்து பக்காவாக இருக்கும். இங்கே பாருங்கள், வித் அந்த ரிஃப்ளெக்ஷன் இதெல்லாம் வந்து செமையாக வந்திருக்கும். என்ன ரீசன், நம்ம கரெக்டான பிளெண்ட் மோட் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால தான். ஸோ இது வந்து நான் ஒரு கண்ணுக்கு தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் இன்னொரு கண்ணுக்கும் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா, ஏன்னா டுட்டோரியல் டைம் இல்லாதனால நான் டுட்டோரியலுக்காக ஒரு கண்ணுக்கு மட்டும் பண்ணி முடிச்சிட்டேன். நீங்கள் இன்னொரு கண்ணுக்கு நீங்கள் தான் பண்ணணும். ஸோ டிமாண்டி காலனி 2 படம் பார்த்தேன். அதிலே வந்து டுட்டோரியல் விஎஃப்எக்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்குன்னே ஒரு 2-3 எலிமெண்ட் எனக்கு சிக்கிச்சு. அதில் ஒன் ஆஃப் த எலிமெண்ட் தான் இது. இன்னும் 2 டுட்டோரியல் இருக்குது சேம் அதே படத்தில். அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களை போடுறேன். என் சேனலில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா
ஒரு லைக்கை போட்டு விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. பிடிக்கல ப்ரோ, நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது தப்பாக இருக்குது, புரியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா டிஸ்லைக்லாம் போட்டு விட்டாங்க. கீழே கமெண்ட்டில் நான் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இல்லைனா இன்ஸ்டா ஃபேஸ்புக் லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதெல்லாம் சும்மா காற்றாடிக்கிட்டு தான் இருக்குது. மெசேஜ் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். வாய்ஸ் ஆடியோவே கூட நான் அனுப்பிச்சி விட்றேன். இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ்னால் உங்களுக்கு வாய்ஸ்லேயே கூட நான் ரெக்கார்ட் பண்ணி நான் அனுப்பிச்சி விட்றேன். நிறைய பேர் நான் அப்படி அனுப்பிச்சி விட்டுட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திக்கலாம். அதோடய உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சகத்துல்லாப்பா. நன்றி, பாய்.